சாட்டர்டே மார்னிங் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். முருங்கைக்கீரை மார்னிங்கே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக தேங்காய் நிறையா போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த கசப்பு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு தேங்காய் இல்லை, சரி இதுக்காக ஒரு தேங்காயை உடச்சி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடலமுத்து வறுத்தது இருந்துச்சு. அதை வந்துட்டு லைட்டாக பொடி மாதிரி பவுடர் மாதிரி பண்ணி ஆட் பண்ணிட்டேன். அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் வந்துட்டு லெமன் ரைஸ் செஞ்சு வச்சிட்டேன். லெமன் ரைஸில் இந்த மாதிரி புளி சாதம் இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க, இந்த மாதிரி அமுத்தி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பசவாக இருக்கும், ட்ரை ஆகாமல். ஸோ அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் இந்த வேலையை நான் ரொம்ப நாளாக செய்யணும்னு சொல்லி பெண்டிங் வச்சுட்டே இருந்தேன். ஆல்ரெடி போட்ட கீரை எல்லாம் வந்து முடிச்சிருச்சு. ஸோ மண் மட்டும் அப்படியே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் மறுபடியும் கொட்டி மிக்ஸ் பண்ணி மறுபடியும் கீரை விதெல்லாம் போட்டோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா மயில் மாணிக்கம் விதை. இது வந்துட்டு லாஸ்ட் டைம் வீட்டில் இருந்த செடியிலேருந்து எடுத்து வச்சது. மீதி காட்டுனெலாம் வந்துட்டு கீரை விதை. 3மே வந்துட்டு கீரை விதை, ஒன்று வந்துட்டு பாலக்கீரையோட விதை. ஸோ 3 பாட்டில் கீரை விதை போட்டு இன்னொரு பாட்டில் பாதி பாலக்கும் பாதி வந்துட்டு வெந்தயமும் போட்டு விட்ருக்கேன்.